ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளில் மோஸ்ட்டாக எல்லாருமே எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தங்க நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருப்போம். ஆனால் கடன் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க, திருப்புறது தான் ரொம்ப கஷ்டம். நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டி மட்டும் கட்டிட்டு வருஷ கணக்கில் நகையை திருப்பாமல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடகு வச்ச தங்க நகையை எப்படி ஈஸியாக திருப்பலாம், என்னென்ன தப்பு பண்ணாமல் இருக்கணும், எந்த மாதிரி பிளான் பண்ணணும், எந்த மாதிரி பிளான் பண்ணினா சீக்கிரமாக நகையை திருப்பலாம் அப்படின்னு டீட்டெயில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவதோ கோல்டு லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா நம்மளில் பல பேர் கோல்டு லோன் வாங்கும்போது ஈஸியாக போய் வாங்கிடுறோம். கோல்டு அடகு வச்சு 5 நிமிஷத்தில் பணம் வாங்கிடுறோம். ஆனால் அதை திருப்பும்போது தான் அதோட கஷ்டமே நம்மளுக்கு புரியும். ஒரு சிலர் இன்னுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கூட நகையை அடகு வச்சு திருப்ப முடியாமல் வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுனா முடிவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் குறையவே குறையாதுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம எத்தனை 10 வருஷம் ஆனாலுமே வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ட்ராப்பில் மாட்டிக்காமல் கோல்டு எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக கோல்டு லோன் எடுத்த எல்லாருமே செய்யும் மிகப்பெரிய தப்பு என்னென்னா, 5 லட்ச ரூபா கோல்டு லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4000லேருந்து 5000 நம்ம கட்ட வேண்டி வரும். 5 லட்ச ரூபாய்க்கு 4000லேருந்து 5000 இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுன்னா, ரெகுலராக நம்ம கட்டிட்டு தானே இருக்கோம்னு யோசிப்போம். அதாவது நம்ம ஒரு 5000 மந்த்லி கட்டுறோம், ரெகுலராக நம்ம கட்டிகிட்ருக்கோம், நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் நம்மளுக்கு அந்த 5000 கட்டிட்டு வந்தேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 5 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். இதில் என்ன உண்மை அப்படின்னா, நம்ம அந்த 5000 வட்டி மட்டும்தான் கம்மியாயிட்டே வருமே தவிர பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும். இது தெரியாமையே நிறைய பேர் நம்ம மந்த்லி கட்டிகிட்டே தானே வரும், அப்போ நம்மளுக்கு கோல்டு லோன் கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படி யோசிக்கிற தப்பு சொல்கிறேன்னா, நம்ம மாதம் 5000 கட்டுறது 5 லட்ச ரூபாய்க்கான வட்டியை மட்டும்தான் கட்டுறோமே தவிர அசல் நம்ம கட்டலை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அசல் அப்படியே தான் இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் மாதம் 5000 கட்டினா அசல் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் லோன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம வாங்கின கடனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்துருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்காமல் அந்த 5000 கட்டிட்டு நமக்கு பிரின்சிபல் குறையுன்னு வெயிட் பண்ணுறது தான் தப்பு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர் எடுத்து ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். எவ்வளோ லோன் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு அந்த வாங்கின லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, லோன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இதுவரை எவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கடன் ஸ்டேட்டஸ் என்னென்னே புரியுங்க. பல பேருக்கு 3 லட்ச ரூபா லோனுக்கு 60,000லேருந்து 1 லட்சம் வரையுமே இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. ஆனால் பிரின்சிபல் குறையவே குறையாது. அதுக்கு என்ன ரீசன், ஏன் குறைய மாட்டேங்குதுன்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கோம், நமக்கு பிரின்சிபல் குறையிலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நம்ம கட்டினது வட்டி மட்டும்தாங்க கட்டிகிட்டே வந்திருக்கோம். இப்போ வட்டி மட்டும் கட்டுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நம்ம வட்டியோடு சேர்ந்து பிரின்சிபலும் சேர்த்து கட்டினா தான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் குறையும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டாதீங்க, அதோடு சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி குறைக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், மாதம் ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா 5000 இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு கட்டிடுறீங்க மந்த்லி. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 5000 பிரின்சிபலுக்கும் கட்டி விடுங்க. இப்படி நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோன் பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினீங்க அப்படின்னா நம்ம நகையை திருப்ப முடியாதுங்க, கடன் குறையவே குறையாது. அதனால் வட்டி மட்டும் கட்டாமல் அசல் தொகையில் உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை மந்த்லி கட்டிட்டு அசலையும் குறைச்சி வேகமாக நகையை திருப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மந்த் ஒரு 5000 இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி நீங்கள் கட்டிடுவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இந்த மந்த் ஒரு 5000 கட்ட முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் கூட கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அனாவசிய செலவு பண்ணியிருப்போம்ல, அதை கம்மி பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம நகை திருப்பிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம்ங்க. அதாவது போனஸ் வந்துச்சுனாலும் சரி, கமிஷன் வந்துச்சுனாலும் சரி, விவசாயத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுனாலும் சரி, அதை முழுசுமே லோன் க்ளோஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை வந்து சரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துருச்சுல்ல, இதை வந்து நம்ம ஷாப்பிங் போகலாம், இல்லை மொபைல் வாங்கலாம், இல்லை ட்ரிப் போகலான்னு செலவு பண்ணாதீங்க. கோல்டு லோனில் அக்கௌண்ட்டில் வந்து போடுங்க. நீங்கள் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணால் கூட நகையை திருப்புறதுக்கு அந்த 50,000 நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நகையை திருப்புற பீரியடுமே ரொம்ப வேகமாக வந்துடும். வேகமாக வந்து நம்மளால் நகையை திருப்ப முடியும். நீங்கள் வந்து மந்த்லி வந்து நான் கட்டலை, நான் வந்து பல்க் அமௌண்ட்டாக சேர்த்து நான் போய் நகையை திருப்பிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்த்து வந்து நான் நகையை திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஆர்டி வந்து மந்த்லி ஒரு 5,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே ஒதுங்கிடும். இல்லை நான் ஆர்டி போடலை, அந்த அமௌண்ட் வந்து நான் கையிலேயே சேவ் பண்ணி மொத்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஜுவல்லை திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து நடக்காத ஒரு விஷயங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து கையில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று நமக்கு ஆசைப்பட்டது வாங்கணுன்னா டக்குன்னு வாங்கிடுவோம். அது வந்து அத்தியாவசியமாக இருக்காது, உடனே வாங்க வேண்டியதாக இருக்காது. ஓகே, வாங்க ஆசைப்பட்டாலுமே நம்மக்கிட்ட கையில் காசு இருந்தால் வாங்கிடுவோம். அதே நம்ம ஆர்டி போட்டுட்டோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம நினச்ச நேரத்தில் எடுக்க முடியாது. ஓகே, இந்த பொருள் நமக்கு வாங்கணும்னு ஆசை, ஓகே பணம் இருக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுருவோம். ஓகேங்களா, அப்போங்கும்போது நமக்கு அந்த அமௌண்ட் வந்து சேவ் ஆயிரும். ஆர்டி போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து 5 இயர்ஸ் தான் இருக்குது. அப்போ 5 இயர்ஸ்க்கு நாங்கள் நகை திருப்பாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் தான் ஆர்டி வந்து 5 இயர்ஸில் இருக்குது. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர்லேருந்தே ஆர்டி வந்து மெச்சூர்டு நம்ம பண்ணி வாங்கிக்கிடலாம். 1 இயர்லேருந்தே அதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் 1 இயர் நான் கட்டுறேன், இப்போ வந்து நான் பேங்க்கில் வந்து ஒரு 5,000 கட்டலான்னு இருக்கேன், அதாவது நகைக்கு வந்து 5,000 கட்டுற பிளான் இருக்குது அப்படின்னா அந்த 5,000க்கு நீங்கள் ஆர்டி போடுங்க. ஆர்டி போட்டு 1 இயர் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஜுவல் திருப்பிக்கிடலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணலாம், ஆர்டியும் போடலாம். நீங்கள் பேங்க்கு போனால் எங்களுக்கு வேலை கெடுது, அதனால் வந்து நாங்கள் எங்களால் போட வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் ஆர்டி போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எந்த பேங்க்கில் ஜுவல் அடகு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இல்லை நான் ஆர்டியில் கட்டுறதுக்கு நான் நகையிலேயே கட்டி விட்டுறேன்னு சொன்னாலும் ஓகே, நகையிலேயே நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து நகை லோன் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து கட்டி விட்டுருக்கலாம். இல்லை நான் வந்து லோன் அக்கௌண்ட்டில் கட்டலை, நான் பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் மொத்தமாக காசை கட்டி நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டி போடலாம். ஆர்டியுமே நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் ஆப் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க்கு போகணும்னு தேவையில்லை. 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பல்க் அமௌண்ட்டாக கொண்டு போய் நான் நகையை திருப்பிக்கிறேன், மொத்த அமௌண்ட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னா ஆர்டி சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆர்டி போடல, நான் மந்த்லி நகையில் கட்டி விட்டுக்கிறேன்னா நீங்கள் வந்து லோன் அக்கௌண்ட்டில் போய் அந்த உங்கள் லோன் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கட்டி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து மல்டிபிள் கோல்டு லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. பேங்க்கில் கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க, ஃபினான்ஸில் கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க, ப்ரைவேட் லிமிட்டடில் கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா மல்டிபிள் கோல்டு லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோன் எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பேங்க்கை விட ஃபினான்சியலில் இல்லைன்னா ப்ரைவேட்டில் எதில் உங்களுக்கு கோல்டு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லி நோட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிற கோல்டு லோனை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம பணத்தை வந்து அதிகமாக சாப்பிடும், நம்ம அதிக பணம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பிரின்சிபலை தாண்டி நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டு எதில் இருக்கோ அந்த நகையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் திருப்புறதுக்கு ஐடியா பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நகையை திருப்புறதை வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஹவுஸ் லோனுக்கோ இல்லை காருக்கோ பைக்குக்கோ எதுக்கு லோன் எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து இந்த டேட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக நம்ம கட்டணும், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பயந்து அக்கௌண்ட்டில் பணம் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து கோல்டு லோனுக்கு கட்ட ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து ரெகுலராக டிசிப்ளினாக வந்து நம்மளால் வந்து நகைக்கு அமௌண்ட் வந்து கட்ட முடியும். இல்லைனா இந்த மந்த்து வந்து விட்டுறலாம், அடுத்த மந்த்து கட்டிக்கலாம், அடுத்த மந்த்து இந்த மந்த்து விட்டுறலாம், நெக்ஸ்ட் மந்த்து கட்டிக்கலாம், இப்படியே போயிட்டுருக்கும்போது நம்மளால் நகையை திருப்ப முடியாது. கோல்டு லோன் வந்து டெம்பரரி லோனாக தான் பார்க்கணுமே தவிர பெர்மனண்ட் லோனாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது.
லைக் கார் லோன், ஹோம் லோன், இதற்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து கோல்டு லோனில் வந்து நம்ம கட்டி விட்டுறணும். ஓகேங்களா? நம்மளில் பல பேர் என்ன நினைப்போன்னா, வீட்டில் இருந்தால் கோல்டுக்கு சேஃப் இல்லை, ஸோ லாக்கரில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அடகுல இருக்கட்டும்னு நினைப்போம். ஆனால் அப்படி இருந்தால் நமக்கு வட்டி தொடர்ந்து சேருங்க. ரெனிவல் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வட்டி கட்டிட்டு ரெனிவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுக்கான அமௌண்ட் ஒரு 1500 வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, நம்ம நகை அடகு வச்ச டேட்டை வந்து மறந்துடுவோம். அப்படி மறக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அடகுல இருக்கிற நகை வந்து ஏலத்துக்கு போயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அடகுல இருந்தால் அது லாக்கரில் இருக்கிற மாதிரி யோசித்து அது வந்து அப்படியே விடாதீங்க. நீங்கள் திருப்பி வீட்டில் சேஃபாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா லாக்கர் ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. லாக்கரில் வச்சா நமக்கு ஒன் டைம் டெபாசிட் கட்டினா மட்டும் போதும். அதை ரெனிவல் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அது பாட்டுக்கு சேஃபாக இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட தேவையில்லை. நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு தான் பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அடகுல இருக்கட்டும், சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடகு வைக்காதீங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியனுங்க. இப்போ கோல்டு லோன் வாங்குறது தப்பு இல்லைங்க. ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க. ரிச் பீப்புளாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோயர் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக வந்து கோல்டு லோன் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% பேருக்குமே கோல்டு லோன் இருக்குது. ஆனால் கோல்டு லோன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வட்டி மட்டும் கட்டிட்டு வருஷக்கணக்காக நகையை அடகுல வைக்கிறது தாங்க தப்பு. இந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டக்கூடாது, பிரின்சிபல் வந்து சேர்த்து கட்டி அதை குறைக்க ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாத்தையுமே லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதை வந்து நம்ம ஷாப்பிங் போகிறது, ட்ரிப்பு போகிறதுன்னு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம கோல்டு லோன் திருப்பினதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். கோல்டு லோனுக்கு ஒரு எண்டு டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ளே நான் வச்ச அடகு நகையை வந்து திருப்பணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த டேட்டுக்குள்ளே வேகமாக வந்து நகையை திருப்புறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணுவோம். தங்க நகை வந்து நம்மளோட சொத்துங்க. அது ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ இல்லை பேங்க்லேயோ பல வருஷம் வந்து இருக்கக்கூடாது. சீக்கிரமாக திருப்புறது தாங்க புத்திசாலித்தனம். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட நகையை வந்து ஏலத்துக்கு போகாமல் இன்ட்ரெஸ்ட் ட்ராப்பில் மாட்டிக்காமையும் ஈஸியாக திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.